வணக்கம் நண்பர்களே. சேனல் புரட்சி தலைவனுக்காக இந்த பதிவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மாமல்லபுரத்தில் வாய் வழியாக சாப்பிடாம வேறு வழியாக சாப்பிட்ற விஜயபாஸ்கர் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்கே ஒரு சிலந்தி வலை கட்சிக்குள்ளே போய் சிக்கிறதுக்காக போயிட்டான். அவங்க கூட ஒரு 2-3 மாவட்ட செயலாளர்கள் அதில் இந்த விராலிமலைக்காரனும் கரூருக்காரனும் 2 பேரும் சேர்ந்து போயிருக்கானுங்க. கூட ஒரு 2 பேரும் போயிருக்கிறானுங்க. இப்போ அவனுங்க போய் சிக்கியிருக்கிறது சிலந்தி வலையில் சின்ன பண்ணப்பட போகிறாங்க. அது நம்ம நாடறிஞ்ச விஷயம். அது தானாக வெளியில் வரும், போக போக வெளியில் வரும். இப்போ இந்த விராலிமலை விஜயபாஸ்கர் பார்த்திங்கனாக்கா இவன் இப்போ எந்த ஒரு இதுக்காக போயின்னா, இப்போ ஒரு 10-15 நாள் முன்னாடி இந்து பத்திரிகையில், தமிழ் இந்து பத்திரிகையில் இவனை பற்றி ஒரு சின்னதாக ஒரு மேட்ரு ஒன்று போட்டிருந்தாங்க. என்னன்னாக்கா, ஒரு 500 கோடிக்கு ஒப்பந்தத்தை இவன் கிடைக்கும் ஆட்சி வந்தவனாண்ட அதுக்கான தளவாட பொருட்களெல்லாம் வாங்கி வச்சுட்டான். 500 கோடி கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ இவன் அங்கே போயிட்டானாக்கா அந்த 500 கோடிக்கான அந்த ஒப்பந்தம் இவனுக்கு கிடைக்கும் ஒரு பக்கம். ரெண்டாவது இவன் ஏற்கனவே இவன் பேரில் குட்கா கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நல்ல நாடகம் ஆடிக்கிட்டு இந்த கட்சியிலேருந்து தொண்டர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 500-1000 பேரை கூட்டு போயிருப்பான் போல் தெரியுது. 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தவன். ஆனால் இப்போ இதை ராஜினாமா பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ அடுத்து இவன் இதை எப்படி ஜெயிக்கிறான்றதை பார்ப்போம். இவன் அந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கிறானுங்களான்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்த கரூர் விஜயபாஸ்கரும் எப்படி ஜெயிக்கிறாங்கிறத பார்ப்போம். தலைவனுங்க இந்த கட்சியிலேருந்து போகலாம், ஆனால் எந்த தொண்டனும் போக மாட்டோம். நான்லாம் இன்றைக்கி 62-63 வயசில் நான்லாம் இந்த கட்சியினால் எதனாலையும் எந்த விதமான சுகங்களையும் அனுபவிச்சதே கிடையாது. ஆனால் இந்த இயக்கத்துக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளையும் நம்ம உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவன் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னாக்கா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகிறான். போகிற நாய் கம்முன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இது வாய் வழியாக சோர்த்துன்ற நாய்க்குன்னு இல்லைன்றது நல்லாவே தெரியுது. வேறு வழியாக சோர்த்துன்ற நாய் இது எதுக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் இந்த தூமை எம்ஜிஆர் முதல்ல நின்று ஜெயிச்ச சேனலே இது பார்த்தீங்கன்னா, சின்னமே பார்த்தீங்கன்னாக்கா, உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று ஜெயிச்சார். அவரால் வளர்க்கப்பட்ட இயக்கம் பேரறிஞர் அண்ணாவை அவரை தலைவரை தான் நம்பினார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் திராவிட இயக்கத்திலேயே 49 அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இதோட அது சேர்ந்துடும், அதோட இதை சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதைகளெல்லாம் சொல்லிக்கிட்டு வெளியே போகிற நாய். இங்கே போகிற நாய் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி கட்சிக்காரங்க நல்லா பாருங்கள் நான் சொல்கிறத, இவனுங்க எல்லாமே 90க்கு அப்புறம் வளர்ந்தவனுங்க. இவனுங்க எல்லாமே 90க்கு அப்புறம் போகிற நாய். எல்லா நாயுமே ஒருத்தன் கூட இங்கே அது இந்த அம்மா வந்ததுக்கப்புறம் சசிகலாவால் இவனுங்கெல்லாம் உருவாக்கப்பட்டவனுங்க. இவனுங்க எல்லாமே இந்த விஜயபாஸ்கர், இந்த கரூர் ஆள் எல்லாமே அப்படி வந்தவனுங்க தான். போகிற நாய்ங்க கம்முன்னு போயிட்டே இருக்கணும். இந்த இடம் உனக்கு பிடிக்கல, நாங்கள் போய் சம்பாதிக்கிறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணுறவங்க என்ன செய்யணும்? எதுக்காக இது பண்ண போயிட்டே இருக்கணும்? ஏன் இதை எலெக்ஷனுக்கு முன்னாடியே செய்ய வேண்டியது தானே? அதிமுக ஜெயிக்கும். அதிமுக ஜெயிச்சிருந்தாக்கா இங்கே மந்திரி பதவி அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க நாய்ங்க. போகிறவன் போக வேண்டியது தானே. திமுக கூட கூட்டணி சேருது. எந்த கட்சி கூட எந்த கட்சி கூட்டணின்றது தேர்தல் சமயத்தில், தேர்தல் நேரத்தில் அரசியல் சார்ந்து மக்களுக்கு நல்லது செய்கிறத சார்ந்து ஒரு பொது இதை உருவாக்கி அமைக்கிறது கூட்டணி. ஏன் இந்த அதிமுக யார் கூட கூட்டணி சேர்ந்தால் உங்களுக்கு என்னடா? போகிற நாய்ங்க போயிட்டு இருக்க வேண்டியது தானே. திமுக கூட போய் சேரப்போகுதுன்ற ஒரு காரணம் என்னடா உங்களுக்கெல்லாம்? நாய்ங்களை நீங்களாம் வாய் வழியோட சோர்த்துன்றீங்க. நீங்கள் இல்லைன்னா போகிறேன்னா எல்லாமே அவனுங்களுக்கு தலையில் துண்டு போடுறதப்ப அப்படியே குனிறானுங்க. யாருக்கு? இந்த புச்சியானதுக்கும்
அந்த ஆதவ அர்ஜுனாக்க இவனுங்களாம் மானம் ஈனம் சூடு சொரணை வெக்கம் இவங்களோட உடம்புல வந்து ஓடுறது வந்து என்ன ரத்தம்னு தெரியல. அது சூடு சொரணை இவனுங்களாம் வந்து பணமும் பதவியும் மட்டும்தான் தெரியுது இவனுக்கிட்ட வந்து. நாதாரி நாய்ங்க போகிறவனுங்க வந்து போங்க வேண்டியதானடா. நீங்களாம் ஒரு மனுஷனுங்க, உங்களுக்கெல்லாம் வந்து ஜனங்க வந்து ஓட்டு வாங்க. இப்போ இடைத்தேர்தல் வருது இல்லை, உங்களை எல்லாத்தையும் வந்து மண்ணை வைக்கிறதாண்டா எங்களை மாதிரி தொண்டர்களுடைய வேலையை. ஜெயிச்சிடுங்களான்னு பார்ப்போம். அடுத்த காணொலியில் ஆர்டிஎஸ்.